வணக்கம். நம்ம வீட்டில் நாளைக்கு ஆடிப்பெருக்கு, அதனால் இன்றைக்கி புது மாவாக அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன். பாருங்கள், இட்லி அரிசி தான் இது, ரேஷன் அரிசி. இதில் நான் இந்த மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அரிசி, 5 கிளாஸில் 4.5 கிளாஸ் புழுங்கல் அரிசி, அந்த அரை கிளாஸுக்கு மேலே ஃபுல் பண்ணுறது பச்சரிசி, ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம், நல்லா கழுவிக்கங்க. கழுவின பிறகு வெதுன்னு தண்ணி, அந்த தண்ணியில் நம்ம அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி எடுக்கும் பொழுது ஒரு 1 ஹவர் ஊறிட்டு அலசினோம்னா இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். மாவு அரவைக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும். இதுக்கு அந்த நம்ம என்ன அளவு அரிசி போட்டோமோ அதே மெஷர்மெண்ட்டு தலை தட்டிட்டு அப்படியே உளுந்து போட்டிருக்கேன். அதுவும் நல்லா ஊறிடுச்சு, 1 ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு. அரிசி நம்ம அரவை அரைக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம இதில் சேர்க்குறேன். மாவு ஜவ்வரிசி அரிசி நம்ம அரவையில் அரைச்சிக்கிட்டு பக்கத்தில் நின்று நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி இட்லி மாவு நம்ம நாளைக்கு ஊற்றி எடுக்கும் பொழுது சூப்பராக இருக்கும். நாளைக்கு இப்போ ஆடிப்பெருக்கு கறி குழம்போட சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாய். வணக்கம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி ரெடி பண்ணுறேன். நாளைக்கு ஆடிப்பெருக்கு, அதனால் நம்ம புது மாவு ரெடி பண்ணிக்குவோம். மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன். 5 கிளாஸு, 5 கிளாஸில் 4.5 கிளாஸு இட்லி குண்டரிசி, அந்த அரை கிளாஸுக்கு மேலே பச்சரிசி எடுத்து ஃபுல் பண்ணிவிட்டு டோட்டலாக 5 கிளாஸு. இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா 4 தடவை கழுவியாச்சு. அதுக்கு பிறகு வெதுன்னு தண்ணி வச்சு ஊற்றி நல்லா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அரிசி இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அரவைக்கும் மாவு ஒயிட்டாக இருக்கும். இந்த அரவை அரைக்கும் பொழுது இந்த மாவு ஜவ்வரிசி 1.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் இதை தனியாக கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். அரவையில் சேர்த்துக்குவோம். இதோட மிஸ் பண்ணிங்கன்னா கரைஞ்சிக்குவோம். கழுவும் பொழுது இந்த மாதிரி அதே கிளாஸில் தான் நான் உளுந்தும் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதுவும் ஊறிடுச்சு. 1 ஹவருக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. அரிசி மாவு அரைக்கும் பொழுது பக்கத்துலேயே நின்று ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி உளுந்தும் நல்லா பக்கத்துலேயே இருந்து அரைச்சிக்கோங்க. இது நம்ம நாளைக்கு ரெடி ஆயிரும். இட்லி ஊற்றி நாளைக்கு ஒரு மட்டனோட செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.